அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் 25 அருள் உடைமை, அதாவது அருள் உணர்வு கொள்ளுதல் பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் 241வது குறட்பாவாக அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பொருட்செல்வம் மேலோர் கீழோர் என எல்லாரிடமும் இருக்கும். அருட்செல்வமோ உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே இருக்கும் என்று கூறுகிறார். 242வது குறட்பாவாக நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. உயர்நிலைக்கு வழிகாட்ட உலகில் எத்தனையோ நெறிகள் உள்ளன. அவற்றுள் அருள் நெறியே உயர்ந்த நெறியாக உள்ளது என்று கூறுகிறார். 243வது குறட்பாவாக அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் உள்ளம் கொண்டோர்க்கு அறியாமையும் துன்பமும் கொண்ட இருள் உலக வாழ்க்கை இல்லையா. 244வது குறட்பாவாக மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கில்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கில்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. பிற உயிர் மேல் இரக்கம் கொண்டு வாழும் அருளாளர்களுக்கு தன்னுயிர் பற்றிய அச்சம் இருக்காது என்று கூறுகிறார். 245வது குறட்பாவாக அல்லல் அருளாழ்வார் இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. அல்லல் அருள் ஆழ்வார்க்கில்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. நல்லது கெட்டது என்ற வேறுபாடின்றி தன்னுடைய மூச்சுக்காற்றால் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கும் இந்த புவியே அருளுடைமைக்கு நல்ல சான்றாகும் என்று கூறுகிறார். 246வது குறட்பாவாக பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அருள் நெறியை மறந்து கொடுமை செய்வோர் பொருளையும் விழிப்புணர்வையும் இழப்பர் என்று கூறுகிறார். அருள் நெறியை மறந்து கொடுமை செய்வோர் பொருளையும் விழிப்புணர்வையும் இழப்பார்களாம். 247வது குறட்பாவாக அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருளில்லாதவர்களுக்கு மேல் உலக இன்பம் இல்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலக இன்பம் இல்லை. This world is not for the poor nor the next for the unkind. 248வது குறட்பாவாக பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருளை இழந்தால் தேடிக்கொள்ளலாம் அருளை இழந்தோர்க்கு அது இயலாது என்று கூறுகிறார். 249வது குறட்பாவாக தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம்.
அறிவில் தெளிவில்லாதவன் உண்மைகளை உணர முடியாது. அருள் இல்லாதவன் அறம் செய்ய இயலாது என்று கூறுகிறார். 250வது குறட்பாவாக, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது மெலியாரை துன்புறுத்தும் சூழ்நிலை வரும்போது தன்னை விட வெளியாரிடம் தான் இப்படி சிக்கிக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். When you threaten a weaker than yourself, think of yourself before a bully. திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும், திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும், திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒளியும், திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எதலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.